உலகத்துல பல கடவுள்கள் இருக்கலாம். ஆனால் தமிழர்களின் இதயத்தில் சிங்காசனத்தில் இருப்பவர் ஒருவரே முருகன். ஒரு குழந்தையாக சிரிப்பார். ஒரு வீரராக அசுரர்களை அழிப்பார். ஒரு குருவாக சிவனுக்கே பாடம் சொல்லுவார். ஆனால் முருகன் எப்படி பிறந்தார் தெரியுமா? ஏன் அவருக்கு 6 முகங்கள்? ஏன் கையில் வேல் இருக்குது? இந்த வரலாறு முழுசா கேட்டா முருகன் மீது உங்க பக்தி இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும். அசுரர்களின் கொடுமை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் என்ற அசுரர்கள் உலகையே அழிக்க ஆரம்பித்தார்கள். தேவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள். இறுதியில் அனைவரும் சிவபெருமானிடம் சென்றார்கள். இவர்களை அழிக்க ஒரு சக்தி வேண்டும் என்று வேண்டினர். அப்போது சிவனின் 3வது கண் திறந்தது. அந்த கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகள் சாதாரணமில்லை. பிரபஞ்சமே நடுங்கியது. முருகன் அவதாரம். அந்த தீப்பொறிகளை அக்னி தேவன் எடுத்துச் சென்றார். பின்னர் கங்கை தேவியிடம் ஒப்படைத்தார். இறுதியில் அந்த சக்தி சரவண பொய்கையில் சேர்ந்தது. அங்கே 6 அழகான குழந்தைகள் தோன்றினார்கள். அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பார்வதி தேவி வந்தபோது அந்த 6 குழந்தைகளையும் அணைத்தார். அந்த நொடியே 6 முகம் கொண்ட ஒரே தெய்வமாக மாறினார். அவர்தான் ஆறுமுகன், கந்தன், சரவணன், நம்ம முருகன். வேலின் ரகசியம். சூரபத்மனை அழிக்க செல்லும் முன் பார்வதி தேவி முருகனுக்கு ஒரு ஆயுதம் கொடுத்தார். அது சாதாரண ஆயுதம் இல்லை. அம்மாவின் சக்தி நிறைந்த தெய்வீக வேல். அந்த வேல் தீமையை அழிக்கும் சக்தி, பக்தர்களை காப்பாற்றும் அருள். சூரசம்ஹாரம். போர் ஆரம்பமானது. சூரபத்மன் பல மாயைகள் செய்தான். மலையாக மாறினான், பாம்பாக மாறினான், கடலாக மாறினான். ஆனால் முருகன் சிரித்துக் கொண்டே போரிட்டார். இறுதியில் வேலை எறிந்தார். அந்த வேல் சூரபத்மனை 2ஆக வெட்டியது. ஆனால் முருகன் கோபப்படவில்லை. ஒரு பகுதியை மயிலாக மாற்றினார். மற்றொரு பகுதியை சேவலாக மாற்றினாரு. அதனால்தான் இன்னும் முருகனின் வாகனம் மயில், கொடி சேவல். ஓம் சிவனுக்கே பாடம் சொன்ன முருகன் ஒரு நாள் பிரம்மா ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் சொல்ல முடியாமல் தவித்தார். அதை பார்த்த முருகன் அவரை சிறையில் அடைத்தார். பின்னர் சிவபெருமான் வந்து கேட்டார், அந்த அர்த்தம் என்ன? அப்போது முருகன் சொன்னார், நான் குருவாக சொல்கிறேன், அருகில் வாருங்கள். அந்த நொடியே முருகன் சுவாமிநாதன் ஆனார். சிவனுக்கே குருவான தெய்வம். முருகனின் அருள். முருகனை மனசார அழைத்தால் அவர் உடனே வருவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு துணை நிற்பார். அச்சத்தை அகற்றுவார். வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். முருகன் வெறும் கடவுள் இல்ல. அவர் நம்பிக்கை, அவர் துணிவு, அவர் தமிழ் மக்களின் உயிர். வேல்வேல் முருகன் என்று உண்மையா அழைத்தா உங்க வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நடக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல் முருகன் என்று கமெண்ட் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.